ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வில்லேஜ் கால் ட்ரெண்டிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாழையை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கத்தாழைனா என்ன, அது நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுது, அதோட மெடிசினல் யூஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கத்தாழை எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் இது சதுப்பு நிலத்துலேயும் இந்த ஆற்றங்கரை பக்கத்துலேயும் தான் நிறைய வளர்ந்துருக்கும். இதோட ஒவ்வொரு பார்ட்ஸுமே நம்மளோட மருத்துவ குணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பியூட்டி கேர் நம்ம ரெடி பண்ணும்போது, அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்துலேயும் இதனோட பங்கு அதிகமாக இருக்குது. கத்தாழையில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு தெரிஞ்சது சோத்து கத்தாழை, அந்த மாதிரி பாம்பு கத்தாழை, அது மட்டும் தான் தெரியும். இதில் இன்னும் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கத்தாழை இருக்குது, பேய் கத்தாழை, சிறு கத்தாழை, அதுக்கப்புறம் பெருங்கத்தாழைலாம் இருக்குது. இது ஒவ்வொரு கத்தாழையுமே ஒவ்வொரு மெடிசினல் யூஸுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இதில் மோஸ்ட் ஆஃப் என்ன வேதிப்பொருள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆந்த்ரக்வைன், ரெசின், பாலிசாக்ரேட், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வேதிப்பொருள் முக்கியமானது இதுதான், ஆலோக்டின் பி அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால தான் அழகு பொருள் எல்லாத்துலேயுமே சேர்க்குறாங்க. இதோட பயன்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, மெடிசினல் யூஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெல்லை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது இந்த சருமத்தை நம்மளுக்கு ரொம்பவே ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஹீட் பாடியிலேருந்து நார்மல் கூலிங் பாடியாக நான் இது கன்வெர்ட் பண்ணுது. ஸோ கத்தாழை இந்த பயன்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷாம்பு செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. நாள்பட்ட அந்த தீக்காயத்துலலாம் புண்ணு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் கத்தாழை போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும். இதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடல் புண் இருந்தால் கத்தாழை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குடல் புண் எல்லாமே சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் கருப்பையில் இருக்கிற நோய், மூல நோய், கண் நோய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கத்தாழை சாப்பிட்டு வந்தால் இந்த நோய் எல்லாமே குணமடைஞ்சிரும். இதனோட முக்கியமான யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த கத்தாழையை நம்ம தலையில் தேய்க்கும்போது நம்ம முடியோட வேர் ஸ்ட்ராங்காகி நம்மளுக்கு முடி வளர ஆரம்பிக்குது. மோஸ்ட் ஆஃப் ஹேர் பேக் போடும்போது நிறைய பேர் கத்தாழையும் வெந்தயமும் சேர்த்து போடுவாங்க. ஏன்னா ரெண்டுமே வழவழப்பும் தன்மை கூடியது. இது ரெண்டுமே வழவழக்கு தன்மை கூடியதாக இருந்தாலுமே நம்மளோட முடிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதோட வேருக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுத்து நம்மளோட முடியை வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட அழகு சாதன பொருள்கள் எல்லாத்துலேயுமே இது பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தாழையை நம்ம வேரோட பிடுங்கி வீட்டு வாசலில் அந்த மாதிரிலாம் திஷ்டிக்காக கட்டி வைப்பாங்க. இந்த திஷ்டிக்காக கட்டுற கத்தாழை சீக்கிரமாக அதோட நாட்களை முடித்துக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது எப்போவுமே பச்சையாகவே தான் இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றுனாலும் சரி, தண்ணி ஊற்றலைனாலும் சரி, இந்த கத்தாழை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு தண்ணி ஆதாரமே தேவை கிடையாது. நம்மளுக்கு ஒரிஜினல் கத்தாழை அந்த மாதிரி எதுனா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரிஜினல் கத்தாழை கிடைக்கிறது கிடையாது. இந்த கத்தாழை எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் தான் ஒரிஜினல் கத்தாழை கிடைக்குது. அங்கே தான் இந்த கத்தாழையை பயிரிடப்படுது. பயிரிட்டு தான் இந்த மாதிரி மெடிசினல் யூஸ், அதுக்கப்புறம் அழகு சாதன பொருட்கள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இதோட தீமை என்னென்னு பார்த்துடலாம். கத்தாழையில் இருக்கிற அந்த உள்ள மஞ்சள் போன்ற ஒரு ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லை மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அந்த மஞ்சள் கலர் ஜெல்லை நம்ம சாப்பிட்டோன்னா சிறுநீரகம் நம்மளுக்கு செயலிழந்துடும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி வரும். இன்னும் நிறைய பிரச்சனை உண்டு பண்ணும். இது உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனோட தோலை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் லெவலை இது டிக்ரீஸ் பண்ணும். ஸோ சுகர் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இது எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ நம்ம எதையுமே அளவோடு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.